மாணவர்களுக்கு அன்பான வணக்கம். வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் தரம் 10 கொமர்ஸ் பாடத்தோட நீங்க ஜாயின் ஆகிருக்கிறீங்க. ரைட், நீங்க 2026ஆம் ஆண்டு உங்களுடைய முதலாம் தவணைய, அதுவும் உங்களோட 10ஆம் ஆண்டுல பாஸ்கெட் சப்ஜெக்ட்ல நீங்க வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்ற பாடத்தை தெரிவு செஞ்சிருக்கிறீங்க. முதல்ல நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொள்றேன். என் பேர் ஆர்.எம். சஜ்ஜாத். நான் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டர் கிராஜுவேட், Southeastern University of Sri Lanka. Also, I am doing AAT, right? சரி, எப்படி இருக்கக்குள்ள நாம இப்ப என்ன விஷயம் என்று சொன்னா, எங்கட விஷயத்துக்குள்ள நாம வருவோம். சரிதானே? வணிகமும் கணக்கீட்டு கல்வி என்று சொல்லக்கூடிய தரம் 10ஆம் ஆண்டுக்குரிய பாடத்திட்டத்துல மொத்தமா உங்களுக்கு 12 பாடப்பரப்புகள் இருக்கு, யூனிட்ஸ் இருக்கு. சரிதானே? அப்ப நாங்க ஒவ்வொரு டேர்முக்கும் 3 டேர்ம் இருக்கின்ற அடிப்படையில 4 யூனிட் வீதம் பார்க்க வேண்டி இருக்கும். முதலாவது 4 யூனிட், அடுத்ததாக இருக்கக்கூடிய 4 யூனிட் செகண்ட் டேர்முக்கு மொத்தமாக 8 யூனிட்ஸ். அதே மாதிரி அதுக்கு பிறகு 4 யூனிட், மொத்தமாக 12 யூனிட்ஸ் நாங்க கவர் பண்ண வேண்டி இருக்கும். சரிதானே? அப்ப அதே சமயம் பாத்தீங்களாக இருந்தால் நான் உங்களுக்கு ஒரு டியூட் ஒன்றும் தந்திருக்கிறேன். அதுல நம்ம படிக்க போற ஒவ்வொரு யூனிட்ஸ், அதாவது இந்த உங்களோட புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த கொஞ்சம் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில என்ன செய்திருக்கு, தயாரிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த டியூட்டை வச்சுட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க, படிக்க போறீங்க. அதே மாதிரி மேலதிகமாக டீட்டெயில்ஸ் வேணும்ன்ற பட்சத்தில் நீங்க என்ன செய்யலாம், உங்களோட இதுக்குள்ள போக முடியும். அதாவது உங்களுடைய புத்தகத்துக்குள்ள நீங்க போயிட்டு மேலதிக டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? ரைட். இப்ப உங்களோட வணிக கல்வி கணக்கீட்டு கல்வியும் என்ற பாடத்துக்குள்ள நீங்க வந்தீங்களாக இருந்தால், வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்ற இந்த பாடப்பரப்புக்குள்ள வந்தீங்களாக இருந்தால், மொத்தமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 அலகுகள் இருக்கு. அதுல உண்டு வணிகத்தினுடைய பின்னணி என்றது, அதாவது வணிகம் என்றால் என்ன, வணிகம் எவ்வாறு ஆரம்பமாச்சுது என்ற விஷயம். அதுக்கு பின்னமே நாங்க பார்க்க வேண்டியது வணிகத்தினுடைய சூழல். அதாவது வணிகம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அந்த வணிகத்துல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சில சூழல்கள் இருக்கு, அது என்ன. அதே மாதிரி 3வது யூனிட்ஸ்ல வணிக அமைப்புகள், அதாவது வணிகங்கள் ரைட் பல்வேறு அமைப்புகளாக காணப்பட போகுது, அது என்னென்னு சொல்லி நாங்க பார்ப்போம். அதே மாதிரி ஒரு வணிகம் ஒன்று எடுத்தோம்னு சொன்னா அந்த வணிகம் எப்படி கணக்க செய்யறாங்க, ஒரு வணிகத்துக்கு கணக்கு ஏன் அவசியம், அதே மாதிரி அந்த கணக்க செய்யறதுக்காக நாங்க பயன்படுத்த போறது கணக்கீட்டு சமன்பாடு, அது எப்படி வரப்போகுது. அதே மாதிரி கணக்கீட்டு சமன்பாடை நாங்க படிச்சிட்டோம்னா அங்கால நாங்க வணிக கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளக்குள்ள என்ன மாதிரியான விளைவுகள் இடம்பெற போகுதோ. சரிதானே? நாங்க பொதுவா இரட்டை விளைவுகள் அப்படின்னு சொல்லி படிப்போம். ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்யக்குள்ள 2 விளைவுகள் வரும். அந்த விளைவுகளை நாங்க எப்படி கணக்காக பதிவு செய்யறன்ற விஷயம். அடுத்தது நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் மூல ஏடுகள். அதாவது நாங்க முதலாக எங்களோட கொடுக்கல் வாங்கல்களை நாங்க மேற்கொள்றோம், ரைட். அந்த டைம்ல நாங்க ஒரு ப்ராடக்ட பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள எங்களுக்கு என்ன செய்வாங்க, பர்ச்சேஸ் பண்ணதுக்கான பில் எங்களுக்கு தருவாங்க, பற்றுச்சீட்டு. அந்த பற்றுச்சீட்டுல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை நாங்க என்ன செய்ய போறோம், தொகுத்து முதலாக பதிவு செய்யக்கூடிய ஒரு ஏடாக மூல ஏடு இருக்க போகுது. அடுத்தது பாத்தீங்களாக என்று சொன்னால் உங்களோட கொடுக்கல் வாங்கல்கள் அன்றாடம் இடம்பெறக்கூடிய நேரத்துல நீங்க காசை பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கல் செய்யக்குள்ள எப்படி நீங்க அந்த காசு கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்யறங்கிறது காசேடும் சில்லறை காசேடும் என்று சொல்லி நாங்க அதுல எப்படி பதிவு செய்யறது என்று சொல்லி பார்ப்போம். அடுத்தது பாத்தீங்களாக இருந்தா நீங்க கொடுக்கல் வாங்கல்களை செய்யக்குள்ள நீங்க வங்கியை பயன்படுத்துவீங்க. வங்கியில காணக்கூடிய
உங்களுடைய கணக்கை பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கல்களை செய்வீங்க. பொதுவாக வணிகத்தை எடுத்தீங்க என்று சொன்னால் ரைட் நடைமுறை கணக்கை பயன்படுத்துவாங்க. நடைமுறை கணக்கு என்று சொன்னால் என்ன என்று சொல்லிட்டு நாங்க பின்னர் பார்ப்போம். இப்ப நாங்க முதல்ல பேசிக்ல இருந்து வரணுங்கிறதுனால இவ்விடத்தை நான் சும்மா நோமலா உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெறும் போது கொள்வனவின் போது கொள்வனவு நாட்குறிப்பு, விற்பனையின் போது விற்பனை நாட்குறிப்பு, இதை எப்படி நாங்க பதிவு செய்ய போறோம், இதனுடைய ஃபார்மேட்ஸ் நாங்க எப்படி செய்யறது என்ற விஷயம். அடுத்தது பரீட்சை மீதி அப்படின்னு சொல்லி நாங்க ஒன்று படிப்போம். பரீட்சை மீது என்று சொன்னால் என்னென்றெல்லாம் இவடத்தை நான் என்ன செய்யல பிரீஃபா சொல்லல. அதே மாதிரி கணக்கீட்டு வழுக்களை திருத்துதல். அப்ப நான் கணக்கொண்டு செய்யக்குள்ள பிழைகள் ஏற்படும். அது என்ன பிழை விட்டுருக்கோம் என்று சொல்லிட்டு நாங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு சரியா நாங்க எப்படி அந்த கணக்கை செஞ்சு அந்த கணக்கை முடிச்செடுக்க போகிறோம் என்ற இவ்வளவு விஷயத்தையும் உள்ளடக்கியதுதான் உங்களோட கிரேட் 10 சிலபஸாக இருக்க போகுது. சரிதானே? எல்லாரும் இல்ல, ஒரு சில பிள்ளைகள் பிழையாக வழி நடத்தப்படுறதுனால இந்த கொமர்ஸ் பாடம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்ற ஒரு மாயை காணப்படுது. பட் கொமர்ஸ் பாடம் நீங்க படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அது பிராக்டிக்கலோடு தொடர்புடைய ஒரு பாடமாக இருக்க போகுது. அன்றாடம் நீங்க வீட்டுல இருந்து வெளியே போயிட்டீங்க என்று சொன்னா ரைட் நீங்க ஏதோ ஒரு வணிக நடவடிக்கையோட தொடர்பு படுவீங்க. சரிதானே? வணிக நடவடிக்கையோட தொடர்பு படுவீங்க. அது என்ன விஷயம்ன்றதெல்லாம் ஆழமா இப்ப என்ன செய்யல நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தல. நான் நார்மலா உங்களுக்கு பிரீஃபா சொல்றேன். அப்ப நீங்க வணிக நடவடிக்கையோட தான் தொடர்பு படுவீங்க. இப்ப நாங்க இந்த பாடங்களை படிக்கக்குள்ள ரைட் அப்ப நாங்க இவ்வளவு நேரமும் இவ்வளவு நாளும் நாங்க புழங்கிட்டு இருந்தது, அதாவது நாங்க இருந்தது ஒரு வணிக சூழல்ல தானா, அப்ப நாங்க செய்ததெல்லாம் வணிக நடவடிக்கை தானா அப்படின்னு சொல்லி நீங்க உணரக்கூடிய வகையில தான் இந்த பாடம் இருக்க போகுது. அதே மாதிரி ஒரு பிசினஸ் ஒன்று எடுத்தோம்னா, அதாவது ஒரு கடை ஒன்று எடுத்தோம்னு சொன்னா சரிதானே, அவங்க எப்படி தங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களை செய்யறாங்க, அதை எப்படி கணக்கு செஞ்சு அவங்க லாபம் உழைச்சிருக்காங்களா நட்டம் உழைச்சிருக்காங்களான்றத கண்டுபிடிக்கிறாங்க. இப்படின்னு வளமையா நாங்க பேச்சு வழக்குல பயன்படுத்தக்கூடிய நடைமுறை விஷயங்களை தான், பிராக்டிக்கலான விஷயங்களை தான் நாங்க என்ன செய்ய போறோம் இந்த காமர்ஸ் பாடத்துல நாங்க படிக்க இருக்கிறோம். இதுவரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னது இந்த பாடத்தினுடைய உள்ளடக்கம். இந்த கொமர்ஸ் பாடம் கிரேட் 10க்குரிய உள்ளடக்கம் இவ்வாறுதான் இருக்க போகுதுன்ற விஷயம். அப்ப நாங்க என்ன செய்வோம், ஓர்டராக முதலாவது யூனிட்ல இருந்து இலகுவாக படிக்கலாம், டவுட் இல்லாம படிக்கலாம். ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சு போக்குல நாங்க என்ன செய்யலாம், உங்களோட பாஸ் பேப்பர்ஸ் அதே மாதிரி மாடல் பேப்பர்ஸ்ல வந்திருக்கக்கூடிய கேள்விகளோட தொடர்புபடுத்தி இப்படித்தான் கேள்வி எடுத்திருக்காங்க, இப்படித்தான் விடை அளிக்கிறது என்ற விஷயங்கள் எல்லாம் நாங்க என்ன செய்யலாம் பார்த்து கொள்ள முடியும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, கொமர்ஸ் பாடமாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு பாஸ்கெட் சப்ஜெக்டாக இருக்கட்டும் அல்லது பாஸ்கெட் சப்ஜெக்ட் அல்லாத பாடங்களாக இருக்கட்டும் ரைட் பிரதானமாக இருக்கக்கூடிய 6 பாடங்களாக இருக்கட்டும், எந்த பாடமாக இருந்தாலும் கிரேட் 10 கட்டாயம் முக்கியம் உங்களோட ஓஎல், அதாவது 11ஆம் ஆண்டுக்கு. அதனால இப்போ நீங்க எந்த பாடத்தை படிச்சுட்டு போறீங்கன்னு சொன்னாலும் அது ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். மறக்காம தெளிவாக படிச்சு கொண்டுட்டு போனீங்கன்னு சொன்னால் என்னவாக இருக்கும், நீங்க ஓலவெலுக்கு போகக்குள்ள இலகுவாக இருக்கும். சரிதானே? சோ ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க அங்கம் அங்கமாக இலகுவாக நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன், கொமர்ஸ் பாடத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு ஓலவலுக்கு என்ன மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும் என்ற ஒரு டார்கெட்டை வச்சுட்டு நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன், ஸ்டார்டிங்ல இருந்து பிரீஃபா நான் உங்களுக்கு பிரீஃபாண்டா சொல்ற விஷயங்கள் பிரீஃபா இருக்கும். பட் உங்களுக்கு அதுல இருந்து பெரிய நாலேஜ் ஒன்று எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரிக்கு நான் என்ன செய்வேன், உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். சரிதானே? ஏதாவது டவுட்ஸ் இருக்குமாக இருந்தாலும் என்ன செய்யுங்க, என்னட்ட அவடத்தை கேட்டு கிளியர் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கிளாஸ் முடிஞ்சிட்டு போல நான் என்ன செய்வேன், உங்கள்கிட்ட கொஸ்டின் எதுவுமே இருக்காண்டு கேட்கிற டைம்ல கேளுங்க, நான் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணி விடுவேன். சரிதான பிள்ளைகள்? ரைட். கூடிய டைமை ஸ்பெண்ட் பண்ணாம நம்ம இப்ப என்ன செய்வோம், எங்களோட முதலாவது யூனிட்டுக்குள்ள போவோம். சரிதானே? கூடையா நீங்க என்ன செய்ய தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை. சொல்லித்தார விஷயத்த விளங்கி எடுத்துட்டீங்கன்னாலே நீங்க என்ன செய்யல, பாடமாக்க தேவையில்லை, விளங்கி அப்ளை பண்றது மட்டும்தான். சரிதான பிள்ளைகள்? காமர்ஸ்ல விளங்கி அப்ளை பண்றது மட்டும்தான். ஸோ அதனால நீங்க என்ன செய்ய தேவையில்லை, பாடமாக்கணும் நோட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யல தேவையில்லை. நீங்க பெருசா தலையை உடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் என்ன செய்யுங்க, தெளிவுபடுத்துங்க. நான் இது சம்பந்தமான வீடியோ என்ன செய்வேன், பப்ளிஷ் பண்ணுவேன். கட்டாயம் அவங்களுக்கு அனுப்பி என்ன செய்யுங்க, அவங்கள தெளிவுபடுத்துங்க.
ஏன்னா கொமர்ஸ் பாடம் தொடர்பாக பலர் மத்தியில பிழையான பிம்பம் இருக்கு. ஆசிரியர்களுக்கு கூட இந்த விஷயங்கள் என்ன சில விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. ரொம்ப கஷ்டமான ஒரு பாடம் என்று சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஈஸியான ஒரு பாடம். சரிதான பிள்ளைகள்? ரைட். வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் பிசினஸ் அண்ட் அக்கவுண்டிங் ஸ்டடீஸ் இது வந்து கிரேட் 10ல தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பிள்ளைகளுக்கும் ஏற்ற மாதிரி தான் நான் டியூட் ரெடி பண்ணியிருக்கிறேன். சரிதான பிள்ளைகள்? அதுல முதலாவது யூனிட் எடுத்து பாத்தீங்களா இருந்தால் வணிக பின்னணி பேக்ரவுண்ட் ஆஃப் பிசினஸ், அதாவது ஒரு வணிகம் உண்டு எவ்வாறு ஆரம்பமானது அப்படின்ற ஒரு விடயத்தை தான் நாங்க என்ன செய்ய போறோம் முதலாவது யூனிட்ல நாங்க கேப்சர் பண்ண போறோம். ரைட். அப்ப முதலாவது பாருங்க பிள்ளைகள், நான் இதுல ஒரு தலைப்பு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல பாருங்க, தனியால் உற்பத்தி. தனியால் உற்பத்தி. தனியால் உற்பத்தி என்று சொன்னால் என்ன என்று சொல்லிட்டு டெபினிஷன் போட்டிருக்கேன் பாருங்க. தமது அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு தானே உற்பத்தியில் ஈடுபடுதல். அப்ப உங்களுக்கு தெரியும், முன்னைய காலத்துல இருந்த மனிதன் என்ன செஞ்சான், தனக்கு தேவையான பொருட்களை தானே என்ன செஞ்சான், உற்பத்தி செய்து கொண்டான். சரிதானே? தானே உற்பத்தி செய்து கொண்டான். சோ இதத்தான் தனியால் உற்பத்தி என்று சொல்லுவாங்க. சரிதானே? தனியால் உற்பத்தி என்று சொல்லுவாங்க. ஆக இந்த தனியால் உற்பத்திய நாங்க பார்க்கக்குள்ள எப்படி சொல்றாங்க ஆங்கிலத்துல, engaging in production by oneself to fulfill all personal needs is called என்னது, subsistence production. சரிதான பிள்ளைகள்? அப்ப தனக்கு தேவையான பொருளை தாங்களாகவே உற்பத்தி செய்து கொள்றதை தான் என்ன சொல்லுவாங்க, தனியால் உற்பத்தி என்று சொல்லுவாங்க. இதுதான் என்ன செஞ்சது, ஆரம்ப காலகட்டத்துல நடந்தது. சரிதானே? அப்போ நாங்க முதலாவதாக பார்த்தோம். சரிதானே? முதலாவது தனக்கு தேவையான பொருட்கள் சேவைகளை தானே உற்பத்தி செய்து கொள்றதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தோம், தனியாள் உற்பத்தி என்று சொல்லி பார்த்தோம். சரிதானே? அப்ப முதலாவது தனக்கு தேவையான பொருளை தானே உற்பத்தி செய்த சந்தர்ப்பத்துல, உதாரணத்துக்கு ஒருத்தர் தன்னால தன்னுடைய இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி அவர் வந்து நெல் உற்பத்தியை மேற்கொள்றாராக இருந்தா, அவர் அந்த நெல் உற்பத்தி என்ன செஞ்சாரு, செய்துகிட்டே இருந்தாரு. அப்ப நெல் உற்பத்தியே தனக்கு தேவையாக இருக்கும்போது அவர் உற்பத்தி செஞ்சிட்டு இருக்கக்குள்ள ஒரே விடயத்தை திரும்ப 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 செய்யக்குள்ள அவர் அந்த உற்பத்தியில என்ன செஞ்சாரு, சிறப்பு தேர்ச்சி அடைஞ்சு கொண்டாரு. அதைத்தான் நாங்க இங்க என்னன்னு சொல்லி பார்க்க போறோம் என்று சொன்னால், தனியால் சிறப்பு தேர்ச்சி, இண்டிவிஜுவல் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். அப்ப முதலாவது தனக்கு தேவையான நெல் உற்பத்தி அவர் மேற்கொண்டு கொண்டிருக்கும் போது, சரிதானே, அந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த உற்பத்தியை தொடர்ச்சியாக அவர் மேற்கொண்டு வரக்குள்ள அந்த உற்பத்தியில அவரு தேர்ச்சி அடைகிறாரு. அதைத்தான் தனியால் சிறப்பு தேர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, தன்னிடம் உள்ள வளங்களை பயன்படுத்தி ஒரு உற்பத்தியை தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் போது தனிநபர் உற்பத்தி தொடர்பாக பெற்றுக்கொள்ளக்கூடிய திறமைதான் தனியால் சிறப்பு தேர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட். The ability a person gain in a particular production activity by continuously using the available resources is called என்னவா, individual specialization. Right. சரி. அப்ப முதலாவது ஒரு மனிதன் தனக்கு தேவையான தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கான பொருட்களை உற்பத்தி செய்து கொண்டான். அந்த உற்பத்தியில் அவன் தனியால் சிறப்பு தேர்ச்சி அடைந்ததன் விளைவாக என்ன நடக்குதுண்டா, அவன் அந்த உற்பத்திய மிகையாக உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சுட்டான். அதாவது தனக்கு தேவையான அளவை விட மேலதிகமான அளவுக்கு என்ன செஞ்சிட்டான், அவன் உற்பத்திய மேற்கொள்ள ஆரம்பிச்சுட்டான். அப்ப தனியால் சிறப்பு தேர்ச்சியின் விளைவாக நமது தேவைகளுக்கு மேலதிகமாக ஏற்பட்ட உற்பத்தி தான் மிகை உற்பத்தி, சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன். அப்ப அவர் எக்ஸ்ட்ராவா என்ன செஞ்சிட்டாரு, உற்பத்தியை செஞ்சு விட்டாரு. The production that exceeds one's own need as a result of individual specialization is called surplus production. Right.
அப்ப எக்ஸ்ட்ராவாக உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்திகள் தான் என்னன்னு சொல்லுவாங்க, சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன், மிகை உற்பத்தி என்று சொல்லி சொல்லுவாங்க. இப்ப மிகை உற்பத்தி செஞ்சா அதை கொண்டு போய் குப்பையில போடுறதா? இல்ல. இப்ப அந்த மிகையா உற்பத்தி செய்ய விஷயத்தை நாங்க என்ன செய்யலாம் என்று சொல்லி பாக்குற நேரத்துல தான் இப்போ 2 தரப்பினர்கள் வாராங்க. ஒருத்தர் நெல் உற்பத்தியாளர், இன்னொருத்தர் வந்து மரக்கறி உற்பத்தியாளர். இப்ப நெல் உற்பத்தியாளர் என்ன செய்யறாரு, தனக்கு தேவையான நெல்லை உற்பத்தி செய்யறதுக்கு மேலதிகமாக நிறைய நெல்லை உற்பத்தி செஞ்சுட்டாரு. மரக்கறி உற்பத்தியாளர் என்ன செய்யறாரு, தன்னுடைய தேவைக்கு மேலதிகமான உற்பத்தியை மேற்கொண்டுட்டாரு. இப்ப எக்ஸ்ட்ராவா வச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நெல் உற்பத்தி செஞ்சவருக்கு மரக்கறி தேவை, மரக்கறி உற்பத்தி செஞ்சவருக்கு நெல்லு தேவை. இப்ப அதிகமாக உற்பத்தி செய்து கொண்ட அந்த உற்பத்திகளை இருவர்களுக்கு இடையில பரிமாறிக்கொள்றாங்க. இதைத்தான் பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப பாருங்க, மிகை உற்பத்தியை ஏனைய தரப்பினர்களுடன் பரிமாற்றம் செய்து நமக்கு தேவையான பண்டங்களை பெற்றுக்கொண்ட முறைதான் பண்டமாற்று முறை. The method of exchanging surplus production with other to obtain the goods one need is called barter system, right? barter system. அப்ப முதலாவதாக மனிதன் தனக்கு தேவையான உற்பத்தியை தானே மேற்கொண்டான். அது என்ன சொல்றோம், தனியால் உற்பத்தி. தனியால் உற்பத்தியை தொடர்ச்சியாக மேற்கொண்ட சந்தர்ப்பத்துல அவனுக்கு இரண்டாவதாக என்ன நடக்குது, தனியால் சிறப்பு தேர்ச்சி அடைந்து கொள்றான். தனியால் சிறப்பு தேர்ச்சி அடைந்ததன் விளைவாக அவனுக்கு மிகை உற்பத்தி வருது. மிகை உற்பத்தியின் விளைவாக அவனுக்கு வரக்கூடியது மிகை உற்பத்தியை பரிமாற்றான். அந்த சந்தர்ப்பத்துல பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறை வருது. இந்த பண்டமாற்று முறை அடுத்ததாக பணப்பாவனை வரும். பணப்பாவனையின் அடுத்ததாக அங்கால கொடுக்கல் வாங்கல்கள் உருவாகி அந்த இடத்துல வணிகம் என்கின்ற ஒரு விஷயங்கள் உருவாக போகிறது. பட் உங்களுக்கு பண்டமாற்று முறை வரைக்கும் என்ன சிலபஸ்ல விஷயம் இருக்குது. பட் நீங்க எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சு கொள்ளணும், பண்டமாற்று முறைக்கு பிறகு அந்த பண்டங்களுக்கு பண்டம் மாற்றக்குள்ள இந்த பண்டமாற்று முறையில காணப்பட்ட சில பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளின் விளைவாக என்ன செய்யப்படுது, பணம் என்கின்ற ஒரு தேவைப்பாடு ஏற்படுகிறது. அந்த நேரத்துல பணப்புழக்கம் ஏற்படுகிறது. அப்ப பணப்பாவனை என்ன செய்யுது, பண்டமாற்று முறைக்கு பிறகு வருது. அதுக்கு அடுத்ததாக அங்க கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெறுது, அங்க விற்பனை நடைபெறுது. விற்பனையோட துணை சேவை இணைந்து வர்த்தகம் வருது. வர்த்தகமும் கைத்தொழிலும் இணைந்து வணிகம் உருவாகுது. ரைட்? இப்படி அடுத்த கட்டமாக இலத்திரனியல் வர்த்தகம், இலத்திரனியல் வணிகம் என்ற அளவுக்கு இப்போ என்ன செஞ்சிட்டு வளர்ச்சி அடைஞ்சிட்டு, டெக்னாலஜியால வளர்ச்சி அடைஞ்சிட்டுது. அப்ப எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், வணிகம் ஒன்றினுடைய பின்னணி எவ்வாறு இருக்குன்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். அந்த விடயத்தை ரிவைண்ட் பண்ணி படிச்சு கொள்ளுங்க. சரிதானே? இந்த 4 விஷயத்தை நாங்க விடத்தை பார்க்க வேண்டி இருக்கு. ரைட்? அடுத்தது இப்ப நாங்க வரப்போறோம் வணிகம் என்ற தலைப்புக்கு கீழே. பிசினஸ். வாட் இஸ் பிசினஸ்? எங்களுக்கு கேள்வி வரும். அப்ப பிசினஸ்ண்டா மனித தேவை விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு, have to underline, நீங்க அண்டர்லைன் பண்ண வேணும், மனித தேவை விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க. ரைட்? அப்ப நீங்க இங்க பார்க்கலாம், in order to fulfill human needs, wants and needs என்று வரும். சரிதானே? அதாவது மனிதனுடைய தேவை விருப்பம். இந்த விஷயங்களை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு, நிறைவேற்றிக் கொள்வதற்கு அவசியமான என்னத்தை கொடுக்க போறோம், பொருட்களையும் சேவைகளையும். ரைட்? அப்ப provides different goods and services, தேவையான பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்தல். ரைட்? மேனுஃபேக்சர், அதே மாதிரி விநியோகித்தல், ப்ரொவைட் பண்ணுறோம். இது தொடர்பான எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, அதாவது பொருளாதார நடவடிக்கைகள் தான் வணிகம் என்று சொல்றோம். அப்ப வணிகத்தினுடைய தோற்றத்தினுடைய அடிப்படையாக
மனித தேவை விருப்பங்கள் காணப்பட போகிறது. நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. மனிதனுக்கு தேவை விருப்பம் இருக்கிறதன் அடிப்படையில தான் வணிகம்ன்றது தோற்றம் பெற போகுது. ஏன்? மனித தேவை இருக்குது. அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு அவன் பல்வேறு வழிமுறைகளை பயன்படுத்துவான். அதுதான் இந்த விருப்பம். இந்த விருப்பத்தை பூர்த்தி செய்யக்குள்ள அவனுக்கு பொருட்கள் சேவைகள் தேவைப்படுகிறது. அதை வழங்குறதுக்காகவும் விநியோகிக்கிறதுக்காகவும் அதை உற்பத்தி செய்யறதுக்காகவும் சரிதானே மேற்கொள்ளப்படுகின்ற பொருளாதார கருமங்கள் அல்லது நடவடிக்கைகள் தான் வணிகம். இதுல என்ன விஷயம் பார்க்கிறோம்? இதுல நாங்க முதலாவது மனித தேவை விருப்பம், பொருட்கள் சேவைகள், உற்பத்தி விநியோகம், பொருளாதார நடவடிக்கை என்கின்ற 4 கீ பாயிண்ட்ஸ் இதுல நாங்க பாக்குறோம். சரிதான பிள்ளைகள்? இதை வச்சுத்தான் அடுத்தடுத்த விஷயங்கள் அப்படியே மெல்ல மெல்ல நாங்க என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். அப்ப இந்த 4 கீ பாயிண்ட்ஸ் தெரிஞ்சால் அதுதான் எங்களுக்கு வணிகம் என்று தெரிஞ்சிடும். அப்ப வணிகத்தினுடைய பண்புகள்ல என்ன வரும்? மனித தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்வாங்க, சிறுதானிய பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வாங்க, அதே மாதிரி விநியோகம் செய்வாங்க. அது ஒரு பொருளாதார நடவடிக்கையாக காணப்பட போகிறது. சிறுதானிய பிள்ளைகள், இதுதான் வணிகத்தினுடைய பண்பாக இருக்க போகுது. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிசினஸ். ஓகே, அடுத்தது பாயிண்ட். பல நிறுவனங்கள் இலாபம் உழைக்கும் நோக்குடன் இயங்கினாலும் சிறுதானி சில லாப நோக்கமற்ற நிறுவனங்களும் காணப்படுகின்றன. Most of the firms or business are profit oriented, whereas some firms or business are not profit oriented. Right? அப்ப சில நிறுவனங்கள் லாபமற்ற வகையில் இருந்தாலும் பல நிறுவனங்கள் இலாபம் உழைக்கக்கூடிய நோக்கத்தில தான் இயங்கிக்கிட்டு வருகிறது. சரிதானே? அதை நாங்க விளங்கி கொள்ளணும். மெயின்லி ப்ராஃபிட் தான் அவங்களோட என்ன அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. சரிதானே? ஏர்னிங் ப்ராஃபிட் இஸ் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் எவ்ரி பிசினஸஸ், ரைட்? ஸோ இதுதான் இங்க கன்செப்ட். பட் சம் பிசினஸஸ் ஆர் நாட் ப்ராஃபிட் ஓரியன்டட். சரிதானே? சில நிறுவனங்கள் லாப நோக்கமற்ற வகையிலையும் இயங்குது அல்லது சேவை வணிகம் என்றும் அதை நாங்க என்ன செய்யலாம்? சொல்லிக் கொள்ளலாம். சரிதானே பிள்ளைகள்? அடுத்தது, பெரும்பாலான தனியார் நிறுவனங்கள் இலாபம் உழைக்கும் நோக்கத்துடன் இயங்குவதுடன் பெரும்பாலான அரசு நிறுவனங்கள் சேவை நோக்கத்துடன் இயங்குகின்றன. அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், இலாப நோக்கமற்ற வகையில என்று சொல்லி நாங்க இங்க சொல்லக்குள்ள சேவை நோக்கம் என்று நாங்க அதை சொல்லலாம். அப்ப அந்த அடிப்படையில லாபம் உழைக்கின்ற நோக்கில பெரும்பாலும் தனியார் நிறுவனங்களும் லாபம் அல்லாத வகையில சேவை நோக்கத்தோட அரசு நிறுவனங்களும் செயற்படுது என்று சொல்லி சொல்றாங்க. So especially most of the business in the government sector are derived by the social welfare motive, even though a majority of private sector businesses are derived by the profit motive. This is the thing, right? அப்ப இந்த விடயத்தை நாங்க அடுத்து அறிந்து கொள்றோம். அடுத்தது வருவோம். இன்று நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியினால் வணிக கொடுக்கல் வாங்கல்கள் இலத்திரனியல் ஊடகங்கள் மூலம் இடம்பெறுகின்றன. அப்ப we already know, right? All businesses எப்படி நடந்தது, right? எப்படி நடந்தது, அது ஒரு பழமையான முறையில நடைபெற்று. But now most of the business do their transaction through electronic media because of நியூ டெக்னாலஜிஸ். புதிய தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாக என்ன நடக்குது? இன்று இலத்திரனியல் ஊடகங்களை பயன்படுத்தி வணிக நடவடிக்கைகள் நடைபெற போகுது. அந்த வணிக நடவடிக்கையை தான் என்ன சொல்ல போறோம்? இங்க வணிக கொடுக்கல் வாங்கல், பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ், ரைட்? அப்ப உதாரணம், கட்டளையிடல், ஆர்டர் பண்ற, ஆர்டரிங் குட் அண்ட் சர்வீசஸ், ரைட், த்ரூ எலக்ட்ரானிக் மீடியா. அடுத்தது பணம் செலுத்துதல், paying money, right? அதுக்கு பிறகு பாத்தீங்களாக இருந்தால் விளம்பரம் செய்தல், advising, right? Most of the business do their transaction through electronic media, right? So இந்த விஷயத்தை நாங்க என்ன செய்யறோம்? நாங்க இங்க பாக்குறோம். Because of என்னது? டெக்னாலஜி, நியூ டெக்னாலஜிஸ். இங்கால வருவோம். அடுத்தபடியும் இலத்திரனியல் வணிகத்தின் ஊடாக இன்று முழு உலகமே
உலக கிராமம் எனும் நிலைக்கு மாறியுள்ளது. அப்ப உங்களுக்கு தெரியும் இலத்திரனியல் வணிகம் மூலமாக ரைட் முதல்ல நீங்க கடைக்கு போயிட்டு தான் பொருட்கள் சேவைகளை வாங்க வேண்டி இருந்தது. இன்றைக்கு நீங்க டெராஸ் மூலமாக அல்லது ஏதோ ஒரு வெப்சைட் மூலமாக நீங்க பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்யக்கூடிய சூழல் காணப்படுகிறது. ரைட் due to the accelerating growth in information and communication technology, the world has become a global village through electronic media. Right? Early times, we go to shop and we make some transactions. But now we use Daras and website to get products, right? From your home. You don't need to go to the shops, right? அப்ப நீங்க ஷாப்ஸுக்கு போக வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. அப்ப நீங்க வீட்டுல இருந்து கொண்டு என்ன செய்யலாம்? உங்களோட கொடுக்கல் வாங்கல்களை வணிகத்தை செய்யக்கூடிய நிலைமைக்கு வணிகம் என்ன செஞ்சிருக்கு? வளர்ச்சி அடைந்து காணப்படுகிறது. சரிதான பிள்ளைகள்? அப்ப அடுத்த விஷயமாக நாங்க எங்க போறோம்னு சொன்னா இந்த வணிகத்துக்கு இருக்கக்கூடிய நோக்கம். அப்ப முதல்ல நாங்க பார்த்தோம் வாட் இஸ் பிசினஸ், வணிகம் என்றால் என்ன, அந்த வணிகம் இந்த உலகத்துல எப்படி வளர்ச்சி அடைந்திருக்குது, how businesses are grows in this era, இந்த எராவுல எப்படி வளர்ச்சி அடைந்திருக்குது என்று சொல்லி பார்த்துட்டு இப்போ நாங்க பார்க்க போறது வணிகங்களினுடைய நோக்கம். ஏன் வணிகம் ஒன்று தேவை, வணிகம் ஒன்று ஏன் தேவை, வணிகம் ஒன்று உருவாக்கப்பட்டதுக்கான நோக்கம். Right? Why businesses are invented. அப்ப பாருங்க வணிகத்தினுடைய நோக்கங்கள், பிசினஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, முதலாவது நுகர்வோனாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் ஆஃப் கஸ்டமர் தமது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தரமான பொருட்களை நியாயமான விலையில பெற்றுக்கொள்றதுதான் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் கஸ்டமர். ஒரு நுகர்வோனாக வணிகம் தொடர்பாக நீங்க வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய நோக்கம் என்னண்டா, உங்களுடைய தேவையும் விருப்பத்தையும் பூர்த்தி செய்யறதுக்கு தரமான பொருட்களை நியாயமான விலையில பெற்றுக்கொள்றது. As a customer, your objective is to obtain a quality product at a reasonable price to satisfy a need, right? So in here two key points are there, right? ரெண்டு key points இங்க இருக்குது. ஒன்று, உங்களோட தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்கு தரமான பொருட்களாகவும் இருக்க வேணும், right? To satisfy your need, first of all the product, right, obtain a quality product at a reasonable price. நியாயமான விலையில இருக்கணும், தரமானதாக இருக்கணும். அப்பதான் உங்களுடைய நோக்கம் என்ன செய்யும்? நிறைவேறும். உங்களுக்கு தேவை இருக்கு, பொருள் இருக்குது, பட் அது தரமா இல்லை, பட் பிரைஸ் ஓகே என்றாலும் நீங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டீங்க. அதே மாதிரி அந்த பொருள் தரமா இருக்குது, பட் அது காஸ்ட்லியா இருக்குது, அதாவது விலை கூடியதாக இருக்குன்றாலும் நீங்க வாங்க மாட்டீங்க. அப்ப in here எப்படி இருக்கணும்? As a consumer, your objective is to be obtain a quality product at a reasonable price to satisfy a need. அப்ப உங்களோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு தரமானதாகவும் நியாயமான விலையிலையும் பொருட்கள் இருக்க வேணும் என்று சொல்லி நீங்க என்ன செய்வீங்க? ஒரு நோக்கம் ஒண்ட வச்சிருப்பீங்க. சரிதான பிள்ளை? ரைட். இப்ப அடுத்ததாக என்ன சொல்லுறாங்க என்றால், வணிகத்தில் இருந்து உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள், அரசு, சமூகம் போன்ற பல்வேறு தரப்பினர்கள் பல்வேறுபட்ட நன்மைகளை எதிர்பார்க்கிறார். இப்போ வணிகத்தோடு தொடர்புபடக்கூடிய பீப்புள் இருக்காங்க. Some people, right, directly connect with the businesses, right? So we can see in here the parties such as owners of a business, its managers, employees, customers, government, and community expect different returns from a business. So they connect with the business because they expect different returns from a business, right? பல்வேறுபட்ட நன்மைகளை அல்லது ஒரு
திரும்பல பெற்றுக்கொள்றதுக்காக, ஒரு ரிட்டர்னை பெற்றுக்கொள்றதுக்காக இவங்க என்ன செய்வாங்க, வணிகங்களோட தொடர்புபட்டு இருப்பாங்க. சரிதானே? இந்த விஷயத்தை நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்போ ஒரு நிறுவனத்தோட உரிமையாளராக இருக்கலாம், அதனோட முகாமையாளராக இருக்கலாம், ஊழியராக இருக்கலாம், வாடிக்கையாளராக இருக்கலாம், அதே மாதிரி வெளியில இருக்கக்கூடிய அரசாக இருக்கலாம், உங்களோட நிறுவனத்தை சுத்தி காணக்கூடிய சமூகமாக இருக்கலாம், கம்யூனிட்டி, ரைட்? இப்படி இருக்கக்கூடிய எல்லாமே வணிகத்தில இருந்து ஏதோ ஒன்ன பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு நோக்கத்தோட இருப்பாங்க. அப்ப தனியொரு கஸ்டமராக நீங்க நியாயமான விலையில தரமான பொருட்களை பெற்றுக்கொள்ளணும் என்ற மாதிரி இந்த உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள், அரசு, சமூகம் போன்ற பல்வேறு தரப்பினர்களும் என்ன செய்வாங்க, வணிக நிறுவனத்தோட தொடர்புல இருப்பாங்க ஏதோ ஒரு நன்மையை பெற்றுக்கொள்றதுக்காக. ரைட்? இப்போ நாங்க பார்ப்போம் வணிகத்தினுடைய பொதுவான நோக்கம், வணிகத்தினுடைய துணை நோக்கங்கள், காமன் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிசினஸஸ், சப் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிசினஸஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதலாவதாக லாபம் உழைத்தல், earning profits, right? Earning profit is the first common objective of business, right? Second one, நுகர்வோரது தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்தல், increasing customer satisfaction, right? மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்து அவங்களை திருப்திப்படுத்துறது. சரியான பிள்ளைகள்? அப்ப முதலாவது பொதுவான நோக்கமாக ஒரு நிறுவனத்துக்கு இருக்க போகுது, நான் லாபம் உழைக்கணும், நான் லாபம் உழைக்கணும்டா நுகர்வோருடைய தேவை விருப்பத்தை நான் என்ன செய்யணும், திருப்திகரமாக பூர்த்தி செய்ய வேணும், நுகர்வோர் திருப்தியை அதிகப்படுத்த வேணும். இது ரெண்டும் பொதுவான நோக்கம். கேள்விக்கு உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள். சரிதானே? இரண்டாவது பாருங்க, வணிகத்தினுடைய துணை நோக்கங்கள், சப் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிசினஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பொருட்கள் சேவைகளது தரத்தினை மேம்படுத்துதல். அப்ப நாங்க பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறோமோ அல்லது விநியோகம் செய்யறோமோ, ஏதோ ஒரு வகையில நாங்க ஒரு வணிகத்தை மேற்கொள்ளக்குள்ள நாங்க என்ன செய்யணும், பொருட்கள் சேவைகளது தரத்தினை மேம்படுத்தணும். இன்க்ரீசிங் த குவாலிட்டி ஆஃப் குட் அண்ட் சர்வீசஸ், ரைட்? தட் இஸ் a sub objective of business. Second one, தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துதல், generating employment opportunities. That is a second sub objective of business. அடுத்தது, ஊழியர் நலன்களை பாதுகாத்தல் அல்லது ஊழியர் நலன் தொடர்பாக அக்கறை செலுத்துதல், எம்ப்ளாயி வெல்ஃபேர். சோ ரெண்டு வகையில நாங்க என்ன செய்ய போறோம், வணிக முறையினுடைய நோக்கங்களை பார்க்க போறோம். பிரதான நோக்கம் அல்லது பொதுவான நோக்கமாக லாபம் உழைத்தலும், அதே மாதிரி நுகர்வோரது தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்தலும் இருக்க போகுது. இரண்டாவதாக பாத்தீங்களாக இருந்தா, வணிகத்தினுடைய துணை நோக்கங்களாக பொருட்கள் சேவைகளுடைய தரத்தை மேம்படுத்துறது, இன்க்ரீசிங் த குவாலிட்டி ஆஃப் குட் அண்ட் சர்வீசஸ், அண்ட் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துதல், ஜெனரேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அண்ட் ஆல்சோ எம்ப்ளாயி வெல்ஃபேர்னு சொல்லக்கூடிய ஊழியர் நலன்களை பாதுகாக்கிறது. சரிதானே பிள்ளைகள்? இவ்வளவு விஷயத்திலையும் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்ன செய்யலாம், என்னட்ட கேட்க முடியும்.